வணக்கம். நான் தர்மேஷ் ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஷேர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ETF பத்தி பேசுறோம். அதுக்கப்புறமாக கோல்டு, சில்வர் பிசிக்கலா வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா முதல்ல தேவை என்ன? பணம். பணம் முதல்ல இருந்தால் தான் நம்ம அடுத்ததுல என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே வருவோம். ஸோ அந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம்? ஒன்று வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் அல்லது ஒரு பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிக்கிறோம். ஸோ ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி பல வழிகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 7 சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நம்ம பணத்தை ஏர்ன் பண்றோம். ஆனால் அந்த பணத்தை நம்ம ஏர்ன் பண்ண பிறகு அதுக்கப்புறமாக நாம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர்றோம். அப்படி பண்ணும்போதே இந்த பணத்தை சேவ் பண்றதுக்கான நம்மக்கிட்ட ஹேபிட்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு எப்பயாவது செக் பண்ணியிருக்கீங்களா? ஸோ பணத்தை திட்டமிடுதல், நிதி திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சில தெரியாமலே நிறைய பணம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாத சம்பளம் ஒருத்தருக்கு 25,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். அவரால் மாதம் மாதம் ஒரு 5,000 ரூபாய் அவருடைய 25வது வயசுல இருந்தே 21 வயசு 22 வயசுல இப்போ வேலை கிடைப்பது கஷ்டமாக இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 23லேருந்து 25 வயசுல அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வேலை கிடைக்குது. இல்லை சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஸ்டார்டிங் எடுத்தோடனே லட்சக்கணக்கில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ மினிமம் ஒரு 25,000 ரூபா நம்ம வச்சுக்குவோமே. அவரால் ஒரு மாதம் 2,000 ரூபாய் அவரால் சேமிக்க முடியும். 2,500 ரூபாயாவது அட்லீஸ்ட் ஒரு 1% ஆவது அவர் என்ன பண்ணலாம்? சேமிக்கலாம். ஆனால் அவரால் 5,000 ரூபாய் வரைக்கும் கூட சேமிக்க முடியும். ஆனால் அவர் பண்ணுற சில மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஜென்ரலாக நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு சேமிக்க முடியும். ஸோ ஒரு 25 வயசுல இருந்து ஒரு மினிமம் 2,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, டாப் அப் பண்ணுறது அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் ரெகுலராக இந்த பணமாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய 50வது வயசு 60வது வயசில் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் எனக்கு பணம் வரல, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு பிஎஃப் இல்லையே, இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறதை நம்ம தவிர்க்கலாம். அது விமென்ஸாக இருந்தாலும் சரி அல்லது நான் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சேமிப்பு என்பது மிக மிக அவசியம். ஆனால் அதில் நம்ம பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம சேமிக்கலாம். எனக்கு சேமிக்க வழியே இல்லை, எல்லாமே செலவாயிருது அப்படின்னு சொல்வதை தவிர்த்து நீங்கள் நான் சொல்கிற இந்த இடத்துல எல்லாம் எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே உங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸை எப்பயாவது ட்ராக் பண்ணியிருக்கீங்களா? நம்ம காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு முறை ஒரு 10 நாளைக்காவது செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணாலே ஓரளவு பணத்தை சேமிக்க முடியும். எசென்ஷியலுக்காக செலவழிக்கிறோமா, நான் எசென்ஷியலுக்கு செலவழிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி பட்ஜெட்லாம் போட்டு நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். விமென்ஸாக இருக்கட்டும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாதமும் ஒரு மந்த்லி பட்ஜெட் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்கீங்களா? பண்ணலைன்னா ரெடி பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் ஒரு விளையாட்டுக்காக கூட செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களால் ஒரு சிறிதளவு பணத்தை எக்ஸ்ட்ராவாக சேமிக்க முடியும். மூன்றாவது, கொஞ்சம் வீடுகளில் சமைக்க ஆரம்பிக்கணும். ஸோ நான் வில்லேஜஸில் இருக்கவங்களாம் பற்றி பேசலை, நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க அதிகமான அளவுக்கு வீடுகளில் சமைக்கிறது இல்லை. ஸோ வீடுகளில் கொஞ்சம் சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான அளவுக்கு ஃபுட் பில்ஸ் வரதை தவிர்க்கலாம். நான்காவது, நம்ம சில தேவையே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க? சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் யூஸ் கூட பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் மாதம் மாதம் அது என்ன பண்ணிட்டு இருக்கும்? உங்களையே அறியாமல் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஐந்தாவது, ஒரு அவசரப்பட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்கணுமா, வேக வேகமாக வாங்குறது இல்லை, இன்ஸ்டண்ட்டாக உடனே வேணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பணம் கட்டி வாங்குறது கொஞ்சம் பிளான் பண்ணியே வாங்கலாமே. ஸோ ஒரு 24 ஹவர்ஸ் பிஃபோராக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி யோசனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வேணுமா வேணாமாங்கிற ஐடியாவும் வரும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உடனே வரணுங்கிறதுக்காகலாம் எக்ஸ்ட்ரா பணம் கட்டுறது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தவிர்க்கலாம். இது ஐந்தாவது. ஆறாவது, கொஞ்சம் பல்காக பொருட்கள்லாம் வாங்கலாம். சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதை தவிர்த்து கொஞ்சம் பல்காக வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சில கொஞ்சோண்டு சேவிங்ஸ் ஆகும். ஆனால் அதே சமயம் அப்படி பல்காக வாங்கும்போது உங்களுக்கு பூச்சிகள், இன்செக்ட்ஸ் எல்லாம் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் சில நேரங்களில் பல்க் பர்ச்சேஸ் வாங்கி நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ ட்ரெயின், பஸ்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பெட்ரோல் செலவு சின்ன சின்ன இடங்களுக்கு கூட கொஞ்சம் அந்த மாதிரி போகிறது வைக்கிறதுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரே ஒருத்தர் போகிறதுக்கு ஒரு பெரிய காரை எடுத்துகிட்டு போகிறது வைக்கிறது, இல்லை 2 வீலர் யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு பெரும்பாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா
ஓரளவு கொஞ்சம் சேமிக்கலாம். அடுத்ததாக 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பொருட்கள் வந்து ரிப்பேர் ஆகுதுன்னா உடனே தூக்கி போட்டுறாம கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரிப்பேர் அண்ட் பண்ணலாம், உடனடியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. அடுத்ததாக எசென்ஷியலுக்காக மட்டும் ஷாப்பிங் போகிறது. விண்டோ ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது, ஆனால் வரும்போது கை நிறைய பேக்கேஜோடு வர்றது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கடைக்கோ இல்லை ஷாப்புக்கோ இல்லை மாலு கூட போனீங்கன்னா நமக்கு தேவையில்லாத வாங்கி நிறைய சேர்க்கறத என்ன பண்ணிக்கலாம், தவிர்க்கலாம். அடுத்ததாக குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வாங்குறது. ரொம்ப சீப்பாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமாக குவான்டிட்டி நிறைய வாங்குறதை விட்டுட்டு ஒரு பொருள் வாங்கினாலும் அதை குவாலிட்டியாக நல்ல பிராண்டடான கம்பெனிகளாக பார்த்து வாங்குறது. அடுத்ததாக கம்பேர் வைக்கிறது. ஆன்லைன் ப்ரைஸோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்குறது. போய் செக் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த ஒரு காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயும் ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக எக்ஸ்பென்சிவாக ஹைலி எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்லாம் எசென்ஷியலாக இல்லாத பட்சத்தில் ஆடம்பரத்துக்காக அதில் போய் வாங்குறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓவராக வந்து செலவு பண்ணுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடுத்ததாக சின்ன சின்ன காயின்ஸ், உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி, ஒரு கண்ணாடி பாக்ஸோ இல்லை ஏதோ ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் நீங்கள் சேவிங்ஸ் போட்டே வாங்கலை. அது ஒரு சின்ன சிறு சேமிப்பு உங்களுக்கும் உதவியாக இருக்கும். சமயத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை பார்க்கும்போது அதை சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற பழக்கம் வரும். காயின்ஸே கிடைக்கவே மாட்டேங்குது, ஏன்னா எல்லாமே நம்ம ஜிபே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காயின்ஸையும் கூட நீங்கள் சின்ன சின்ன சேமிப்பாக பாருங்கள். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எப்போதுமே பணம் வந்து சேமித்து வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து யார்ட்டையும் போய் கடன் வாங்குறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் அதை கொடுக்கவும் முடியாது, திருப்பி அடைக்கணும், அதை போய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறது இதெல்லாம் தவிர்க்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எப்போதுமே தேவை, அதில் எப்போதுமே கை வைக்கக்கூடாது. அடுத்ததாக ஒரு கோல் செட் பண்ணணும். நான் மாதம் மாதம் என்னால் இவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடியும், ஒரு 500 ரூபாய் கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோல் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி எஃபெக்டிவ் மெஷர் எடுக்கிறீங்கன்னு யோசிச்சு பார்க்கலாம். அடுத்ததாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் பேங்க்கோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் தொகையை அவங்களே எடுத்துருவாங்க. ஸோ அது வந்து உங்களையே அறியாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அது ஒரு நீண்ட கால ஒரு முதலீடாக ஒரு மாறும். ஸோ உங்கள் பேங்க்கோடைய மேனேஜர்ஸை அப்ரோச் பண்ணி ஈவன் இப்போல்லாம் 500 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் தாராளமாக சிப்பு போடலாம். ஸோ எல்லா பேங்க்லையுமே மியூச்சுவல் ஃபண்ட் வசதிகள்லாம் இருக்குது. ஸோ டைப் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்கள அணுகுனீங்கன்னா மாதம் நம்ம பில்லெல்லாம் நம்ம தனியாக எடுத்து நம்ம கட்டுறது இல்லையா, இது உங்களுடைய மாதம் உங்களுடைய பேங்க் அமௌண்ட்டில் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேலரி வரக்கூடிய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துருவாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக தெரியாது. சிப் அப்படிங்கிறத தொடங்குறதே இல்லை. ஏன்னா சிப் அப்படிங்கிறது மாதம் 5000 ரூபாய், மாதம் 50,000 ரூபாய் இருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தற்போது உள்ள சூழ்நிலை ஈவன் 100 ரூபாய் இருந்தால் கூட சிப் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க. அதற்கு தேவை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஒரு முயற்சி. போய் உடனடியாக உங்களுடைய பேங்க் மேனேஜர்ஸை வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இஎம்ஐயில் அதிகமான அளவுக்கு பொருள் வாங்குறது. இந்த மாதிரி சிப்பில் போடுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ யோசிக்கிற நீங்கள் இஎம்ஐயில் கடையில் போய் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு மிக்சியிலேருந்து என்ன பண்ணுறீங்க, இஎம்ஐ ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வாங்குறீங்க. ஸோ இஎம்ஐ உங்களுக்கு கட்டுறீங்க இல்லையா மாதம், அதே மாதிரி சிப்பு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு யோசனையாக இருக்குது. ஸோ இஎம்ஐயை விட சிப்பு ஃபார் பெட்டர். நீங்கள் இந்த மாதிரி சிப் முறையில் பண்ணி மொத்தமாக நீங்கள் திங்ஸ் வாங்கும்போது அங்கேயும் உங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு குறிப்பிட்ட அளவு சேவிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் புக்கில் எழுதி பாருங்கள், உங்களுக்கு தாராளமாக புரியும். ஸோ அதனால் இஎம்ஐ ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி வீடுகள் கடன் வாங்கி வீடு வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கு நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டலாம். ஆனால் நீங்கள் வாடகைக்கு விடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகலாம் இஎம்ஐ கொடுத்து அந்த லோன் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு கால்குலேட்டிவ் பர்பஸ் பார்க்கும்போது அவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்காது. வீடு வாங்க வேண்டும், அதில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இஎம்ஐ கட்டலாம். ஆனால் நீங்கள் ஒரு வீடை வாங்கி அதை வாடகைக்கு விட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணீங்கன்னா அது எல்லாமே நடைமுறைக்கு உங்களுக்கு நஷ்டமாகத்தான் இருக்கும். அதனால் ஜென்ரலாக அதிகமான அளவுக்கு இஎம்ஐயில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறத தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போகிறீங்க மாலுக்கெல்லாம் போய் ஜாஸ்தி பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விட்டு கடைகளில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குவோம். மாலுக்கு போகும்போது ஏற்கனவே நம்ம வந்து 4 பேசின்ஸ் வச்சுருப்போம், இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருவோம். ஏற்கனவே 4 ஷர்ட் வச்சுருப்பீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா, ஏன்னா அது வந்து நம்மளை தூண்டும், அதுதான் அதோடைய இயல்பே. அதனால் மாலுக்கெல்லாம் போகும்போதும் கூட
கூட நீங்கள் என்ன பொருள் வாங்க வேண்டும் என்று யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் போய் வாங்குறதுக்காக பாருங்கள். பெட்டர் நீங்கள் ஷாப்ஸில் வாங்குறது இன்னுமே நல்லது. அது மாதிரி க்ராசரி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆன்லைனில் போடுவதை தவிர்த்து விட்டு ஓரளவு நீங்கள் நேரடியாக சென்று வாங்கும்போது தான் அந்த பொருளோட விலை, தரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆன்லைனில் இப்போ வந்து அந்த சார்ஜஸே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் அவ்வளோ கொடுக்குறீங்க. ஒரு மாதம் நீங்கள் வேணால் கணக்கு பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் எவ்வளோ பொருள் வாங்குறீங்க அப்படின்னு அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஒரிஜினலாக எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பணம் கொடுக்குறீங்கன்னு ஒரே ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் மட்டும் நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருவீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் 500லேருந்து 1000 ரூபாய், சில பேர் 2000, இன்னும் சில பேர் 5000 வரைக்கும் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மற்றவங்களுக்கு பணத்தை கொடுத்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். இறுதியாக ஹோட்டல் விசிட்ஸ் அதிகமான அளவுக்கு எப்போ பார்த்தாலும் வாரம் ஒரு தடவை ஹோட்டல்ஸு, பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுறதை தவிர்த்து அக்கேஷனலாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இயர்லி ஒன்ஸோ அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா தாராளமாக என்கிட்ட வந்து சேவிங்ஸ்க்கு பணமே இல்லை, எல்லா பணமும் செலவழிந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறதை தவிர்க்கலாம். நான் சொன்ன இந்த 20 மணி சேவிங் ஹேபிட்ஸை கொஞ்சம் இதில் ஏதாவது ஒரு 2, 3 இல்லை ஒரு 4, 5 நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே 2000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சுட்டு வந்திருக்கவங்க தாராளமாக ஒரு அடுத்ததாக ஒரு டபுள் 4000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் நான் வந்து சேவிங்ஸ் தொடங்கவே இல்லைங்கிறவங்க இந்த செலவுகள்லாம் கணக்கிட்டு பாருங்கள். இதை கொஞ்சம் குறைத்து பார்த்து இந்த பணத்தையாவது நம்ம என்ன பண்ணலாம், சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ ஏர்லியர் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 40-50 வயதில் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறது நல்லதுக்காக இருக்காது. நம்ம எல்லாருமே குறைந்தபட்சம் 22லேருந்து 25 வயதுக்குள்ள எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் பணத்தை ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் எல்லாருமே 25 வயதில் அந்த சேமிப்பை தொடங்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பது அப்படி கிடையாது. ஒன்று நம்மளோட பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், இல்லை வர்ற பணத்தை எல்லாம் என்ன பண்ணுறோம், செலவழிக்கிறோம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருந்தாலும் சரி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் இப்போ வந்து நிறைய வசதிகள் உண்டு. உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக சேமிப்பதற்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதற்கோ எல்லாத்துக்குமே டிஜிட்டல் இந்தியா மூலமாக எவ்வளவோ வசதிகள் இருந்தும் இன்னுமே எனக்கு வந்து சேவிங்ஸ் இல்லை, இன்னுமே ஒரு அவசர தேவைக்கு பணம்னா கடன் வாங்குறது, வட்டிக்கு பணம் வாங்குறது, இதெல்லாமே தவிர்க்கலாமே. ஸோ இன்சூரன்ஸ் அது மாதிரி எல்லாருக்குமே ஜென்ரலாக இன்சூரன்ஸ் வேணும். ஆனால் நம்ம ஊரில் எத்தனை பேர் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க? இப்போல்லாம் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு ப்ரீமியத்தில் தாராளமாக இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அந்த இன்சூரன்ஸ் பற்றியும் பிளான் பண்ணுறதில்ல, சேவிங்ஸ் பற்றியும் பிளான் பண்ணுறதில்ல. இது எல்லாமே 40-50 வயசுக்கு மேலே பிளான் பண்ணால் அதனால் அது உங்களுக்கும் உபயோகப்படாது, உங்களுடைய குழந்தைங்களுக்கும் உபயோகப்படாது. எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் சேவிங்ஸ் அப்படிங்கிறதும் ஏர்லியராக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நல்லதொரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ முடியும். ஒரு சின்ன எறும்பு கூட என்னால் இவ்வளவு சேமிக்க முடியும் என்று நினைக்கும் போது மனிதர்களாகிய நாம் பல காரணங்களை சொல்லிக்கொண்டு சேமிப்பை தவிர்த்து விட்டு பிற்காலத்தில் கஷ்டப்படுவதை காட்டிலும் சேமிப்பை இன்றே தொடங்குங்கள், அதை முதலீடாக மாற்றுங்கள். எதிர்காலத்தில் நல்ல பலனை நீங்கள் பெறலாம். நன்றி, வணக்கம்.